நேற்று ராத்திரி தேவனுடைய சமூகத்தில் தூக்கம் கலைந்த இரவில் தூக்கம் இல்லாத இரவு அவனுடைய வார்த்தைகளை தியானம் பண்ணி கொண்டிருந்த போது எப்போ பார்த்தாலும் 7 வார்த்தை சொல்லதே சொல்லிட்டு பேசுறதே பேசிட்டு அதில் என்னதான் ஆண்டவரே நீங்கள் நடைமுறைப்படுத்த பாருங்க. நடைமுறைகளுடைய வாழ்க்கைக்கு வேண்டிய சத்தியத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, பேசுங்க. அந்த வார்த்தைக்குள்ள நீங்கள் என்ன வச்சிருக்கிறீங்க அப்படின்ட்டு அதை ஒவ்வொரு வார்த்தையாக தியானம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அந்த மன்னிப்பை பற்றி அது தெளிவாக என்னோட படத்தினார். மன்னிப்பு என்பது பேதுரு சொல்வது போல, ஆண்டவரே என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றங்களை செய்து கொண்டிருக்கிறான், எத்தனை தடவை மன்னிக்கிட்டோம், எத்தனை தடவை மன்னிக்கிட்டோம். இந்த மாதிரி ஒரு மன்னிப்பு அல்ல. ஆங்கிலத்தில் சொல்றாங்க ரெடம்ப்டிவ் forgiveness, அதாவது மீட்புக்குரிய ஒரு மன்னிப்பு. என்ன மன்னிப்பு? மீட்புக்குரிய ஒரு மன்னிப்பு. யாத்திராகமம் 32:32 வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகமம் 32:32. ஆகிலும் தேவரே அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புத்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றார். கவனிங்க, மோசே சொல்லுகிறார், ஆண்டவரை பார்த்து தைரியமா சொல்றான், ஆண்டவரே அவரோட மன்னியும் இல்லைன்னா என் பேர் என்ன செஞ்சிருங்க. இந்த இடத்துல ஒரு மன்னிப்பை கொடுப்பதற்காக தன் ஜீவனை கொடுக்க மோசே துணிஞ்சா பாருங்கள. இதுதான் உண்மையான ஒரு மன்னிப்பு. மன்னிக்கும் பொழுது ஒரு மறுவாழ்வு அந்த மன்னிப்புக்குள்ள இருக்க வேண்டும். மன்னிக்கும் பொழுது அடுத்தவருடைய ஒரு விடுதலை அந்த மன்னிப்புக்குள்ள இருக்க வேண்டும். நீங்க மன்னிக்கும் போது அடுத்தவர்களுக்கு அந்த மன்னிப்புக்குள்ள ஒரு சுக வாழ்வு, ஒரு நிம்மதி, ஒரு ஆசீர்வாதம், ஒரு விடுதலை எல்லாமே அந்த மன்னிப்புக்குள்ள என்ன செய்யணும், இருக்கணும். மன்னிக்க முடியாத ஒரு செயலை செய்ததான ஒரு சகோதரியை கையை மையமாக பிடித்துக் கொண்டு வருகிறார்கள். நீ வீட்டுக்கு போன பிற்பாடு, நான் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவேன், வீட்டுக்கு போன பிற்பாடு படியுங்க. நீங்க வீட்டுக்கு போன பிற்பாடு பழைய மறுபடி அந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பைபிளை திறந்து நீங்க என்ன செய்யணும், படிக்கையோ 8ஆம் அதிகாரம் வீட்டுக்கு போன பிற்பாடு நீங்க படித்துக் கொள்ளுங்க. 3ஆவது வசனத்திலிருந்து ஆரம்பமாகிறது. ஒரு ஸ்திரியை கையும் களவுமாக உபச்சாரத்தில் பிடித்து ஈஸ்வரத்தில் கொண்டு வருகிறார். மோசேயின் சத்தம் சொல்லுகிறது, இவள் கல்லால் எரியப்பட்டு கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி. நீங்க என்ன சொல்றீங்க, நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப மோசேயின் சட்டப்படி அவள் தண்டிக்கப்பட வேண்டியவள். சட்டப்படி அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை மரணம். ஆனா மனதிற்கு முதல்ல ஆண்டவர் மன்னிப்பை மனதில் வைத்துக் கொண்டிருக்க மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். இவள நேரடியா மன்னிச்சா ஒட்டுமொத்தமான கல்வி யாரு மேல வரும், இவர் மேல வரும். அந்த இடத்துல தேவன் எவ்வளவு அழகா, உங்களில் பாவம் இல்லாதவர் முதலாவது என்ன செய்ய கல்லறிங்க. இவ கடைசிய 14ஆவது வசனத்துல இயேசு கேட்கிறார், ஸ்திரியே ஒருவனும் மேல் கல்லறியவில்லையா? ஆமாண்டவரே இல்லை என்று சொல்லுங்க. நான் உன்னை ஆக்கிரிக்குள்ளாக திருக்கவில்லை. அப்படியானால் நான் உன்னை மன்னித்து விட்டேன், நான் உன்னை மன்னிக்கிறேன். இந்த மன்னிப்புல உனக்கு ஒரு மறு வாழ்வு, இந்த மன்னிப்புடைய வாழ்க்கை ஒரு மறு மலர்ச்சி, இந்த மன்னிப்புக்கு பிற்பாடு வாழ்க்கையில ஒரு பெரும் விடுதலை. நீ போய் அடுத்தவர்கள் மேல நம்ம நீ செஞ்சது தப்புன்னு சொல்லி உணர்த்தி அவளை மன்னிக்கிறது மன்னிப்பு அல்ல. அவள் தப்பை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த தவறை நாம் சுமந்து கொண்டு மன்னிக்கிறதுக்கு பேர் என்னது, மன்னிப்பு. அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மன்னிப்பு நமக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே அவங்க தப்பு இவங்க தப்பு அல்ல, யார் தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அவளை மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு ஆற்றல் ஆண்டவர் நமக்கு என்ன செய்யணும், தரணும். அழகா காவிய சொன்னாங்க, இங்க நம்ம மன்னிக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா நம்ம என்ன செய்வாரா, நம்முடைய தப்புகளை மன்னிப்பாரா. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்ற நடைமுறைப்படுத்துவது சாத்தியமற்றது போல உங்களுக்கு தெரியலாம். இதுவரைக்கும் நீங்கள் யாரையாவது மன்னிக்க வேண்டும் என்று ஒரு சூழல் இருந்து மன்னிக்க முடியும்
முடியாத மனநிலை உங்களுக்கு இருக்குமானால் இந்த இடத்துல ஒரு தீர்மானம் எடுத்துனானால் இயேசு பேசிய வார்த்தை இன்றும் வாழுகிறது என்ற அர்த்தம். அல்லேலூயா. ஆண்டவரே, என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது, என்ன கௌரவத்தை தடுக்குது. இல்லை ஆண்டவரே, உடைய வார்த்தை நான் அனுப்புது, நான் போய் மன்னிப்பு கேட்பேன், நான் போய் ஒப்புருவாவேன். அல்லேலூயா. நான் என் தகப்பனுடைய வீட்டுக்கு போவேன், பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்வேன் என்று சொல்லி என் தகப்பனுடைய பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன். மகனாய் இருப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொல்லுவேன். ஆனால் தகப்பனுடைய மன்னிப்பு மகனிலும் மேலாக அவனை மேன்மைப்படுத்தியது. கூட இருந்த அந்த மூத்த மகனுக்கு கிடைத்த அந்த கனத்தை விட இவனுக்கு அதிக கனம், மரியாதை. இவனுக்காக கொடுத்த கன்று அடிக்கப்பட்டது, இவனுக்காக ஒரு பண்டிகை கொண்டாடப்பட்டது. எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்ல. அல்லேலூயா. தகப்பனிடத்தில் இருக்கிற மன்னிப்பு பெரும் பொருளாய் இருக்கிறது. அவர் மன்னிப்பு இரக்கத்தில் ஐஸ்வர்யமானவராய் இருக்கிறார். கர்மத்தை கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா.